ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈரோட்டா அமெரிக்கா. நல்ல பொசு பொசுன்னு உருண்டையாக இருக்கே பணியாரமா. அது பணியாரம் இல்லைங்க, பன்னுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதுக்கு மில்க்கும் ஈஸ்ட்டும் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் நான் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காக பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா டோ பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். 10 நிமிஷம் இதை ரெஸ்ட்ல விடுங்க. டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா மாவு எக்ஸ்பேண்ட் ஆகி வந்திருக்கும். இது நம்ம பூரி கட்டையில நல்லா திரட்டிக்கலாம். கொஞ்சம் மொத்தமா இருக்கணும், ரொம்ப திக்கா இருக்கணும் ஓரளவுக்கு. இந்த சைஸ்ல இருந்தா போதும். இப்போ இந்த மாதிரி நாசில் வச்சு இதுல நான் குட்டி குட்டியா இதுல எடுத்துக்கிறேன். நீங்க எதுனா மூடி, வாட்டர் பாட்டில் மூடி இல்லை எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் என் வீடியோ பிடிக்கும். இது ஒவ்வொன்றா அப்படி போட்டு ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்லோ ஃப்ளேம்ல தாங்க வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா வெந்தோடனே அதுவே பால்ஸா மேல வரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் திருப்பி நம்ம எடுத்துடலாம். சூப்பரான பன்னு ரெடிங்க. இதை ஒரு சாக்லேட் டிப்பு பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி லைஃப். நன்றி.